14/5/2024 ஸ்ரீசக்தி 415க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 13ஆம் தேதி வின்வின் கம்பெனி 769க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 751 கொடுத்துருக்கோம். நமக்கு ஃபெயிலியர் தான் ஆல் போர்டு, சரிங்களா. ஆல் போர்டு ஃபெயிலியர் தான். 1க்கு பதில் 6 வந்திருக்கு, சரிங்களா. அதுதான் வந்திருக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு. 6-6-3, சரிங்களா. 6-6-3. நம்ம ஏ போர்டுக்கு 5-7 கொடுத்தோம், பி போர்டுக்கு 1-6 கொடுத்தோம். பி போர்டு மட்டும் 6 பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா. சி போர்டு 2-0. நமக்கு தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக நல்ல ஒரு வின்னிங் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு, அதுவும் பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு, மற்றபடி எதுவும் பாஸ் ஆகலை, சரிங்களா. இங்கே 13ன்னு ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். 1க்கு பவர் 6, சரிங்களா. 1க்கு பவர் 6 3 13 நம்ம கொடுத்துருக்கோம். 63ன்னு வந்திருக்கு, சரிங்களா. 1க்கு பவர் 6 3 வந்திருக்குது, சரிங்களா. 63ன்னு வந்திருக்கு. ஆனால் பவரில் மிஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அப்படி தான் வந்திருக்குது, பவரில் போயிருக்குது. 6 இறங்கும், ஆனால் இப்படி இறங்கும்னு நான் பார்க்கல. 13 தான் வரும்னு பார்த்தேன், ஆனால் மற்றதுக்கெல்லாம் 6 வச்சுருக்கிறேன், அதுக்கு தான் 6 வைக்கல. ஆனால் அதுக்கு எதுக்கு வைக்கலையே, பவர் வச்சது பவராக வந்திருக்குது. டபுள்ஸு நேற்று கொடுத்துருந்தோம், ஆனால் 6 எதிர்பார்க்கல. இது வந்தால் இதுதான் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வரல, சரிங்களா. அதேமாதிரி 6 சென்டராக கரெக்டாக வச்சுருக்கிறோம். பி போர்டுக்கு தான் வருங்கிறது ஒரு கெஸ்ஸிங், அதனால் அதை வச்சு தான் எடுத்தேன். ஆனால் வந்திருக்குது, மற்றபடி வரல. நாளைக்கு தான் எப்படி வருது, இதோடைய சூட்சமாக என்னன்னு நாளைக்கு தான் பார்க்கணும். 2-3 நாளாக நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆணைக்கும் அடி சுரக்குங்கிற மாதிரி ஒரு நாள் நமக்கு கொஞ்சம் சறுக்கி இருக்குது, சரிங்களா. நாளைக்கு உண்டான ஆல் போர்டு பாருங்கள், 0-7, சரிங்களா. நாளைக்கு உண்டான ஆல் போர்டு 0-7. இன்றைக்கி பவரில் மிஸ் ஆகிடுச்சு, 1ங்கிறதுல 6 வந்திருக்குது. நாளைக்கு 0-7ங்கிறது என்னுடைய மெயின் டார்கெட், சரிங்களா. அப்புறம் பாருங்கள், ஏ போர்டு 4-6, சரிங்களா. பி போர்டு 8-7, சி போர்டு 5-0 0-5, சரிங்களா. புள்ளி வைக்கலை, வச்சிடுறேன். சி போர்டு 0-5, சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறேன். அது எப்பவும் சொல்கிற மாதிரி தான். ஏ போர்டு சி போர்டு மாறலாம், மற்றபடி பி போர்டு ஓரளவுக்கு அதே இதில் தான் அடிப்பாங்க, சரிங்களா. ஏ போர்டு சி போர்டு தான் கொஞ்சம் போர்டு சேஞ்ச் ஆகும். இந்த 1 யாருக்காவது உள்ளே வருதா பாருங்கள், திரும்பவும் வரலாம், சரிங்களா. வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நான் டிக்கெட்டு போடுறதுக்கு 8610575149, சரிங்களா. கேரளா மற்றும் டிஆர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. மற்றபடி யாரும் இதில் போய் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. டிக்கெட் மட்டும் போடுறதுக்கு நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் நம்ம என்ன கொடுக்குறோம், ஏபிபிசி ஏசி கொடுக்குறோம், சரிங்களா. அதில் வந்துட்டு 47-73 நாளைக்கு ஒரு 3 திரும்பவும் வரலாம், இல்லை 6 திரும்பவும் வரலாம். 2 நம்பரில் ஒரு நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள், சரிங்களா. 4-6-7-8 3-8 23-00-228-50-60, சரிங்களா. இந்த நம்ம கெஸ்ஸிங்கில் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சி தான் நம்ம மெயினாக கொடுப்போம், சரிங்களா. மிஸ் ஆச்சுன்னா பிசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி போடுங்க, எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த மேலே இருக்கிறது ஒரு 5 செட்டு நமக்கு முக்கியமான செட்டு, சரிங்களா. இதுலேருந்து வந்தால் ரிசல்ட் வரும். சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாளைக்கு சைக்கிள்லேருந்தும் வரும், சரிங்களா. அதனால் நம்ம 73 போட்டால் 37, சரிங்களா. டெய்லி நம்மளுக்கு வின்னிங் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் ஏதோ மிஸ் ஆகத்தான் செய்யும். ஒரு நாள் 2 நாள், வாரத்தில் 4 வின்னிங் கண்டிப்பாக வரும். நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இந்த போன வாரத்தில் கொடுத்துட்டோம், சரிங்களா. இன்றைக்கி 2 டிஜிட்டல், அதுவும் பவரில் தான் போயிருக்குது, சரிங்களா. கொஞ்சம் மிஸ் ஆகி வரும். அடுத்து பாருங்கள், 23-00 28 இதெல்லாம் ரொட்டேட் பண்ணி வைங்க, சரிங்களா. 47ன்னு வச்சா 74, 73ன்னு வச்சா 37, 46ன்னு வச்சா 64, 78ன்னு வச்சா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியே வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், 3 டிஜிட்டல் பாருங்கள், 805, சரிங்களா. 805 806 146 437 055 486 060 888 000. நாளைக்கு ட்ரிபிள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, சரிங்களா. நாளைக்கு ட்ரிபிள்ஸ்ன்னு யாருக்காவது வந்தால் என்னுடைய கணிப்பில் 08 ட்ரிபிள்ஸாக வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இல்லைன்னா கூட இந்த நம்பர்கள் வர்றதுக்கலாம். ட்ரிபிள்ஸ்னால் 7-7, அப்படி இல்லைன்னா 2-2-2, சரிங்களா. இதுவும் வரலாம், சரிங்களா. இதுக்கு மேலே எனக்கு கணிப்பில் வரல, இந்த நம்பர் தான் வருது. உங்களுடைய கணிப்பில் வந்து அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா. இது எல்லாமே பாக்ஸுக்கு தான், சரிங்களா. ட்ரிபிளை விட்டுருங்க, அது பாக்ஸு தேவையில்லை. 3மே ஒரே நம்பராக இருக்கும். மற்றபடி நம்பருங்களை பாக்ஸுக்கு தான் கொடுக்குறேன் நான், சரிங்களா. பாக்ஸ் வின்னிங் தான் வரும். சப்போஸ் டைரெக்டாக வந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய காசு பார்த்து போட்டுக்கோங்க, சரிங்களா. எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா. மாற்றி மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா. என்னுடைய கணிப்பும் உங்களுடைய கணிப்பும் ஒத்து போனால் அந்த கணிப்புக்குள்ள நம்பர் இங்கே இருந்தால் அதை பாக்ஸாக போடுங்க, அவ்வளோதான். இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும். அதனால் என்னுடைய சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன், சரிங்களா.
இங்கே பார்க்குற நண்பர்களுக்கு என்னுடைய கணிப்புகளை சரியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன்னா பார்த்துட்டு ஒரு நாள் ஃபெயிலியர் ஆனாலும் அப்புறம் தொடர்ந்து ரொம்ப இது இல்லாமல் ஓரளவுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரிங்களா? ரொம்ப லாஸ் ஆகாமல் பார்த்து உங்களை என்னுடைய சேனலில் பார்க்குற நண்பர்களை பார்த்து கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். பேட்டர்ன்கள் ஒரு நேரம் மாறி மாறி வரும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். கேஎல்லை பொறுத்த வரைக்கும் சில நேரம் மாறி மாறி வரும். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள், வாட்ச் பண்ணுற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக சொல்லி கொடுக்குற வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான் இந்த நம்பர். இதில் போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. கெஸ்ஸிங் நான் இந்த வீடியோலேயே கொடுக்குறேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு கெஸ்ஸிங் கேட்காதீங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு அவங்க வந்துட்டு வின்னிங் அமௌண்ட்டு பக்காவாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? வின்னிங் ஆச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பக்காவாக பேமெண்ட்டு செட்டில் ஆகிடும். அதுக்காக தான் இவங்களை நம்பி நான் சிபாரிசு பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள். சரிங்களா? அதனால் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் மட்டும் பாருங்கள். சரிங்களா? யாருக்கிட்டையும் போய் கெஸ்ஸிங் கேட்காதீங்க. இதை தாண்டி ஒன்றும் வரப்போகிறதில்ல. சில நேரங்கள் மிஸ் ஆகி வரும். சரிங்களா? ஓகே நண்பா, நாளைக்கு இன்னும் நல்ல ஒரு கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆனில் போடுங்க. என்னோடய கமெண்ட் கொடுத்தீங்கன்னா லைக்கை போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.